ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் சுவையும் சத்தும் நிறைஞ்ச இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு பொரியலில் என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வாழைத்தண்டு பொரியல் கண்டிப்பாகவே ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். உங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க கூட வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரத சத்து நிறைஞ்ச இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க இது இப்போ எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு வாழைத்தண்டை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாழைத்தண்டை ஸ்டீம் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் இன்னைக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பொரியல் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை, வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்னைக்கு ஒரு 8 விசில் போட்டு இந்த கருப்பு கொண்டக்கடலையே வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சிருக்க வாழைத்தண்டு வந்து ஸ்டீம் பண்ணி இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதில் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடுங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார், கீரை இந்த மாதிரி காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வாழைத்தண்டு பொரியலை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபிஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.